வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் உலக அரங்கில் நடந்த ஒரு முக்கியமான விவகாரம் பற்றி பேசப் போகிறோம். INA மனித உரிமை கவுன்சிலில் இந்தியாவை சுவிட்சர்லாந்து குறிவைத்தது சாடியது. ஆனால் அதற்கு இந்தியா கொடுத்த பதிலடி மிக கடுமையானது. அதோடு பாகிஸ்தானையும் இந்தியா நேரடியாக சாடி தாக்கியது. இந்த விவகாரம் ஏன் முக்கியம், உலக அரசியலில் இதன் தாக்கம் என்ன என்பதையும் நம்ம வீடியோவில் விரிவாக பார்ப்போம். சுவிட்சர்லாந்தின் குற்றச்சாட்டு. சுவிட்சர்லாந்து தூதர் மைக்கேல் மில்லர் இந்தியாவில் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்தார். பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றார். சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்பினார். மேலும் பாகிஸ்தானில் கிடைக்கும் சுதந்திரம் கூட இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு கிடைப்பதில்லை என்று கூறினார். துருக்கி, சிரியா, செர்பியா போன்ற நாடுகளிலும் மனித உரிமை பிரச்சினைகள் உள்ளன என்று சுவிட்சர்லாந்து குறிப்பிட்டது. இதற்கு இந்தியாவின் பதில் என்னவாக இருந்தது? இந்திய தூதர் க்ஷிதிஜ் தியாகி சுவிஸ் குற்றச்சாட்டுகளை மேலோட்டமானதும் தவறானதும் என்று திட்டவட்டமாக மறுத்தார். உங்க நாட்டிலேயே இன்னும் இனவெறி, பாகுபாடு, வெளிநாட்டவர்களுக்கு எதிரான வெறுப்பு இருக்கு, முதல்ல உங்க நாட்டை பார்த்துக்கோங்க என்றார். இந்தியா ஒரு பழமையான பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகம் என்று வலியுறுத்தினார். நாங்கள் உண்மையான பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். சுவிட்சர்லாந்தின் சொந்த சவால்களுக்கு தீர்வு காண இந்தியா எப்போதும் உதவத் தயாராக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தானை சாடிய இந்தியா. தியாகி தனது உரையில் பாகிஸ்தானையும் கடுமையாக தாக்கினார். பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு பாடம் தேவையில்லை என்று கூறினார். புல்வாமா, உரி, மும்பை, பதான்கோட் போன்ற சம்பவங்களை எடுத்துக் கூறினார். இந்த தாக்குதல்களை நாங்கள் மறந்துவிட மாட்டோம். இந்தியா எப்போதும் தகுந்த பதிலை கொடுத்திருக்கிறது என்றார். சிறுபான்மையினரை அடக்குமோசடி செய்யும் பாகிஸ்தானிடமிருந்து எங்களுக்கு எதுவும் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்று தெளிவுபடுத்தினார். இந்தியா சுவிட்சர்லாந்து உறவுகள். இந்தியா சுவிட்சர்லாந்து உறவுகள் 1948 தொடங்கியது. தற்போது சுவிட்சர்லாந்தில் சுமார் 28,000 இந்திய வம்சாவளியினர் வசிக்கிறார்கள். 2024 இல் இருதரப்பு வர்த்தகம் $26.8 பில்லியன். இதில் இந்தியா 25.2 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்கிறது. சுவிஸ் FDI இந்தியாவில் கடந்த 25 ஆண்டுகளில் $10.7 பில்லியன். பிரதமர் மோடி 2016, 2018 சுவிட்சர்லாந்து சென்றார். அதிபர் டோரிஸ் லூதர்ட் 2017 இந்தியா வந்தார். INA மனித உரிமை கவுன்சிலில் நடக்கும் விவாதங்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும். சுவிட்சர்லாந்தின் விமர்சனம் இந்தியாவுக்கு சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் இந்தியாவின் பதில் கடுமையாக இருந்தது. பாகிஸ்தானை குறிவைத்து இந்தியா சொன்ன வார்த்தைகள் உலக அரங்கில் தாக்கத்தை ஏற்படுத்தின. எதிர்காலத்தில் இந்தியா சுவிட்சர்லாந்து உறவுகளில் சிறு இடையூறு ஏற்படலாம். ஆனால் வணிகம் மற்றும் முதலீடுகள் காரணமாக உறவுகள் முற்றிலும் பாதிக்கப்பட வாய்ப்பு குறைவு. நண்பர்களே, சுவிட்சர்லாந்து இந்தியாவுக்கு கூறிய குற்றச்சாட்டுக்கும் இந்தியா கொடுத்த கடுமையான பதிலும், பாகிஸ்தான் மீதான விமர்சனமும், இவை அனைத்தும் உலக அரசியலில் முக்கியமான சம்பவங்களாகும். இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இந்தியாவின் பதில் சரியா? சுவிட்சர்லாந்தின் கவலை நியாயமா? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சினி அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, மறுபடியும் சந்திப்போம்.